இப்படி அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறானுங்களே. டேய் உங்கள யோ போயா. வணக்கம் சார். ஐயா, என் கட்சிக்காரர் எந்த தவறுமே செய்யவில்லை. சீ, முதல்ல உட்காரு. தேவையா உனக்கு இது? ஒழுங்கு மரியாதையா பேசு. சரிங்க சார். என் பேர் பசுபதி. எல்லாரும் என்ன பேய் பசுபதி பேய் பசுபதினு சொல்லுவாங்க. இவங்க நம்ம பசங்க தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தப்பெல்லாம் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஒரு முறை விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவிடுங்க சார். ஏய் வாங்கடா. வாடா வாடா. இவனுங்க 2 பேரும் நகை கடையில கொள்ளடிக்க பார்த்திருக்கானுங்க. அது மட்டுமா போலீஸ் ட்ரெஸ் போட்டு நாடகம் ஆடி இருக்கானுங்க. இது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதா? ஐயா, பசங்க நகை கடைக்கு வந்தது உண்மைதான். ஆனா நகையை கொள்ளையடிக்க வரல, நகையை பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க. திடீர்னு சைரன் சவுண்ட் கேட்ட உடனே கடையில தீ பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு பயந்து ஓடிட்டாங்க. சரி, அவன் ஓடிட்டான், நீ ஏன் ஓடுன? அவனுக்கு மட்டும் தான் சுடுமா சார்? எனக்கு சுடாதா? அப்புறம் எதுக்கு நீ போலீஸ் ட்ரெஸ் போட்ட? போலீஸ்க்கு சுடாதா சார்? நான் அதை கேட்கல. போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஏன் நகை கடைக்கு போன? போலீஸ் நகை வாங்க கூடாதா சார்? ஏய் என்னடா ஐய ஒரே குழப்புறீங்களேடா. சாமி, உங்களுக்கு நல்லா தெரியும் என் பொண்டாட்டி ஒரு மேட் இன் இட்டாலியன். ரொம்ப நாளா அவருக்கு ஒரு பீஸா கடை வைக்கணும்னு ஆசை. அதையும் செட் பண்ணி கொடுத்துறேன். வாங்க. இனிமேலாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. இந்த திருட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா அவ கடையில வேலை செய்யற வழிய பாருங்க. புரிஞ்சுதா? டேய் சம்பளம் கொடுக்குறேன்டா. அண்ணே, உழைச்சு சாப்பிட்டா ஸ்வெட்டிங் ஆகும். ஸ்வெட் எனக்கு அலர்ஜினே. அண்ணே, அவனுக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீங்க வேற ஏதாவது வேலை போட்டு கொடுத்துருங்க. நக்கல்ரா உங்களுக்கு. பரவாயில்லண்ணே, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க போங்க போங்க. சோஃபி சோஃபி, பசங்க வந்திருக்காங்க, காபி டீ போட்டு கொடுமா. ஓகே. கன்ஃபார்ம் சாங்கடா. ஏன் நான் போட்டு தர கூடாதா? வாட் a சர்ப்ரைஸ். எப்ப மேடம் வந்தீங்க? சும்மா வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்தா மட்டும் கார குழம்பு சாம்பார்மா கிடைக்கும் போது அது பீஸா பர்கர் தாமா, வயிற்றுல கொட்டாது. அதுதான் எனக்கு செய்ய தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இத பாருங்க மேடம், அன்னைக்கு உங்களை பாண்டிச்சேரியில ஸ்கர்ட்ல பாக்கும்போது தப்பா தெரியல. உங்க காலை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க காலை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, என் கால்ல விழுந்துதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கருப்பா இருந்தாலும் போனா போகுது, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டா. வந்த 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? எஸ். இப்ப என்ன தப்பு பண்ணிட்டு வந்த? போலீஸ் வந்திருக்கு. நிறைய பிரச்சனை பண்ணிருக்கமா, ஆனா இவங்க போலீஸ் கிடையாது. ஓஹோ. வாடா பாண்டி பூச்சி. வரண்ணே. இந்த வரண்ணே. ஏய், இவதான்டா என் பொண்ணு ஜெனிஃபர். பிரான்ஸ்ல படிப்பை முடிச்சிட்டு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காடா. இவங்க யாருப்பா? யாரா? நம்ம பாண்டி பூச்சிமா. சின்ன வயசுல நீங்க 3 பேரும் ஒண்ணா விளையாண்டு இருப்பீங்க, அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? சரி, நீங்க 3 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சீக்கிரம் வந்துடாதீங்க. பூச்சி ஞாபகம் இருக்கு. பாண்டி. பாண்டி. ஏங்க, நீங்க சின்ன வயசுல கிணத்துல ஊந்தப்போ நான் தான் குச்சி உங்களை காப்பாத்தினேன். பாண்டி. நோ சான்ஸ். ஐ நோ ஸ்விம்மிங். ஓகே. No, 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 no swimming. This is anything. பரவாயில்லைங்க, என்ன இவ்ளோ ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. தேங்க்யூங்க. எங்க அப்பா கிட்ட சின்ன வயசுல மாங்காய் கேட்டாலும் நீ தானே மாங்காய் திருடி கொடுத்த, அத போய் மறப்பனா? போதும், மாங்காய் குத்தது போதும். ஏங்க, தேங்காய் குத்தவ மாங்காய் குத்தவல ஞாபகம் வச்சிருக்கேன். கிணத்துல வந்து உங்களை காப்பாத்த என்ன ஞாபகம் இல்லையா? வாட்? நத்திங் மேங்கோ கமிங். வாடா டே, போலாம். நான் மட்டும் பொண்ணுகிட்ட பேசக்கூடாது. இவனை எங்கேயோ. சூப்பரா இருக்கு. பாண்டி, இப்ப எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. எப்படி இருக்க பாண்டி? இப்போ நல்லா இருக்கேன். ஜெனி, உனக்கு என்ன பத்தி ஏதோ ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னியே, என்னது அது? ஸ்கூல்ல நீ பொறுக்கி பாண்டி தானே? கண்ணா பின்னான் ட்ரெஸ் பண்ணிட்டு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு திருவியே, நீ தானே அது? ஏய், அது நான் இல்ல, அது சி பாண்டி, நான் ஏ பாண்டி. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஏரியால நான் ரொம்ப ஃபேமஸ், தெரியுமா? முதல்ல அண்ணன் தான் ஃபேமஸ், அவரோட ஃபேவரட் நானு. அண்ணன் கண்ணா பின்னான்னு ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிப்பாரு. அப்புறம் கடைசி நிமிஷத்துல பாண்டி பாண்டினா நான் எங்க போறது சொல்லு? நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா?
அப்புறம் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாமா? எவ்வளவு நாள் தான் அவர் பின்னாடியே சுத்துறது? அதான் உங்க பின்னாடி கொஞ்சம் ஓரமா வண்டி நிறுத்துறியா? எங்கங்க போறீங்க? உங்களை மாதிரி நாங்களும் காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ண வேணாமா? அதான் மாப்பிள்ளை பார்க்க போறேன். ஹாய், how are you? சிரிச்சு பேசுறானே. போறா போறா. ஹலோ சார், என்ஜாய். போலாம். என்னங்க திடீர்னு மாப்பிள்ளை பாக்குறேன்னு ஷாக் கொடுத்துட்டீங்க? நான் இந்தியா வந்ததே கல்யாணம் பண்ணிக்க தான். நானும் படிப்பை முடிச்சிட்டேன். அப்பா அம்மாக்கும் வயசாயிட்டே போகுது. நான் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலை பார்க்கணும், அதுக்கேற்ற மாப்பிள்ளையா பாருங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஜெனி, ஆ, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? சைக்கோ சலீம் அண்ணே, சொல்லுங்கண்ணே. ஏய் பசுபதி, எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவுல நல்லா இருக்கானே. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வீட்டுக்கு வா. வந்துடுறேண்ணே, கண்டிப்பா வந்துடுறேண்ணே. ஓகேண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டுருக்கோம், என்ன கேட்க போறான்னு தெரியலையே. வாயா பசுபதி. அண்ணே, நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிங்கண்ணே. நேர விஷயத்துக்கு வரேன். உன்னை ஏன் கூப்பிட்டேன்னா, நிஷாவுக்கு நிஷாவா? உன்னை 10 வருஷம் ஆச்சுல்ல, 10 years. நிஷா உன் 5வது மதினி. 5வதா? ஒரு மனுஷனோட உடம்புல திடமும் செத்து வச்ச சொத்து உறுதியா இருந்துச்சுன்னா 4-5 சேர்த்துக்கிறது தப்பு இல்லப்பா. கரெக்ட்ண்ணே, வாசம் தான். அதுலதான் ஒரு சிக்கல். மும்தாஜ், நூறு, ஜாஸ், ஃபரா எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு வீடு, 2 ஏக்கர் நல்லா 50 லட்சம் டெபாசிட் பண்ணியாச்சு. நிஷாவுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நீ தான் உதவணும். அண்ணே, என்கிட்ட எதுனா அவ்வளவு போனோம்? பணம் கேட்கல மேன், பிளான். அண்ணே, உங்களுக்கு தெரியாத பிளானிங்கா? பிளானிங் போடுறதா நீ மாஸ்டர் ஆச்சே. பிளான போட்டுட்ட. இந்த வீடு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை, நட்டு, பொருள் எல்லாத்தையும் திருட்டு இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீட்டை ஒருத்தன் கொள்ளடிக்க போறான், இன்சூரன்ஸ்காரன் வரான். திருட்டு போன பொருளோட மதிப்பு 2 கோடி. அதுல 1.5 கோடியை நமக்கு தரான். அண்ணே, அதுல 1/2 கோடி உங்களுக்கு நஷ்டமாகுமே. நோ 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 3.5 கோடி ரூபாய் வரும். அது எப்படி? ஏன்னா கொள்ளையடிச்சவனே நான் வச்ச ஆளு. இன்சூரன்ஸ் பணம் வர்ற வரைக்கும் சேஃபா அவன் கையில வச்சிருப்பான். இன்சூரன்ஸ் பணம் வந்த உடனே கொள்ளையடிச்ச பணத்தை அப்படியே என் கையில கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் பாடுற? மண்டையா அது ஐடியாயா? ஐடியா கோடவுன் எப்படி எல்லாம் வேலை செய்து மண்டை. ஆமா, திருடனா யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க? அது வேற யாரு? நீதான். நானா? மீ? எப்பா, நம்பிக்கையா, திறமையா காரியத்தை முடிக்கிறதுக்கு உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா? அதுக்கு இல்லைண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. நான் ஒத்துக்கிட்டு நாளைக்கு காரியம் முடியலன்னு வச்சுங்க, அப்புறம் நீங்க என்ன முடிச்சிடுவீங்கல்ல. நான் யாரையாவது வச்சு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. பாரு, மேட்டர் பரம ரகசியமா இருக்கணும். சரிண்ணே. நீ அனுப்புற ஆள் மலர்ந்து மலராத அறிவு மட்டுமே இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா பிரச்சனை தான்.
மலர்ந்தும் மலராத. அண்ணே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுண்ணே, என்கிட்ட மின்சார பட்சி ஒன்று இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பாய் பாய். பசுபதி அண்ணே எப்படி இருக்கா உன் பொண்ணு? நல்லா இருக்கானே, இப்பதான் படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கா. எனக்கு ஒரு பையன் இருக்கான், வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கான். சரி. நம்மள மாதிரி இல்ல, அவன் நல்லவன். நான் சைக்கோ சலீம்னா அவன் சைலண்ட் சலீம். உனக்கு ஓகேன்னா ரெண்டு பேரையும் ஜோடி சேர்த்து வச்சிடலாம். சைலண்ட் சலீம் வெட்ஸ் பிசாசு ஜெனிஃபர். ஐயோ உங்க மண்டை. ஆஹா, என்ன மாப்ள டிப் டாப்பா ரெடியா வருது பார்த்தா ஜெனி கிட்ட லவ் சொல்ல போற போல. என் லவ் நான் சொல்ல தான் போறேன், ஓகேவா? அவ அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மள பீட்சா போட்டுருவான், பாத்துக்கோ. யாரு போன்ல? பசுபதி அண்ணன்டா. அப்ப இன்னைக்கே நம்ம பீட்சா தான்டா. ஏய் சும்மாரா. ஹலோ அண்ணே. ஏய் எங்கடா இருக்கீங்க? வீட்டில் இருக்கோண்ணே. நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ் ரூமுக்கு வாங்க. ஏதாவது பிரச்சனையாண்ணே? சொல்றேன் வாங்கடா. சரிங்கண்ணே. டேய் ஜெனிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்டா. நம்ம சைக்கோ சலீம்ல அவரோட பையன் தான்டா மாப்பிள்ளை. கிழிஞ்சது போ. என்ன ராசிடா உனக்கு, கோடியில ஒருத்தங்க தாண்டா இது மாதிரி அமையும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இதை விட முக்கியமான விஷயம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திருட்டு பண்றீங்க. எது? டேய் நாடக திருட்டுடா. ஐயா டேய் இவனா ஒரு மாதிரி பாக்குறான். டேய் எந்திரா. என்னாச்சு இவனுக்கு? டேய் எந்திரா. ஐயா டேய் இவனடா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கான் அங்க இங்க. ஒண்ணும் இல்லண்ணே, நீங்க சொன்ன பிளானை எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணனும்னு யோசிச்சிட்டு இருக்கான். டேய் நான் இன்னும் பிளான சொல்லவே இல்லையே. அண்ணே நீங்க இந்து, அவங்க முஸ்லிம், ரெண்டு குடும்பத்துக்கு எப்படி செட் ஆகும்? டேய் என்னடா இது இந்த காலத்து பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? சலீம் பெரிய ஆள்ரா, அவர்கிட்ட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஐயோ ஒர்க் அவுட் ஆகலையே. டேய் நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. சைக்கோ சலீம் வீட்ல ஒரு பை இருக்கு. அந்த பைக்குள்ள கோடி கணக்குல பணம் இருக்குடா, பணம் இருக்கு. அந்த பையை நீங்க திருடுறீங்க. இல்ல இல்ல திருடுற மாதிரி நடிக்கிறீங்க. அண்ணே அவங்க பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு பிரியாணி செட்டே ஆகாது. அங்க போய் நீங்க பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிடுவீங்க, செத்தே போயிடுவீங்க. டேய் நான் என்ன பேசுறேன், இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? அவனை விடுங்கண்ணே, என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லுங்க. அந்த பையை எடுத்துக்கிட்டு நீங்க 3 மாசம் தலைமறைவா இருக்கணும். என்னடா அப்படி பாக்குறீங்க? செலவு காசு அனுப்புறேன்டா. அப்போ ஓகே. நான் சொல்ற வரைக்கும் நீங்க திரும்பி வரவே கூடாது. என்ன புரியுதா? அண்ணே வெள்ளிக்கிழமை நம்ம சைவம் மட்டும் தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு பார்த்து சலீம் பாய் வந்தான்னு வச்சுக்கோங்க, புளியோதரை குடிப்பீங்க. புளியோதரை சாவச்சிருவங்கள சாவச்சிரும் அப்படியே. சொன்னா கேளுங்க, புளியோதரை செட் ஆகாதுண்ணே, புளியோதரை செட் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஆடு வெள்ளை எவ்வளவு ஏறி போச்சு தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதுண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. ஆடு வேணாண்ணே, ஆடு வேணாம். வைத்தியம் ஆயிட்டானா? இப்பயும் ஒன்னும் கெட்டு போல. ஜெனி கிட்ட போய் உன் லவ் சொல்லு. டேய் கண்டிப்பா உன் லவ் ஏத்துப்பாடா. நாடா சீக்கிரமா போய் ஜெனி கிட்ட உன் லவ் சொல்றா. ஏய் சொல்லி அவளையும் நம்மள மாதிரி அவஸ்தைப்பட சொல்றியா? நம்ம தான் அனாதையா பிறந்து ரோடா சுத்திட்டு இருக்கோம். அவ நல்ல படிச்சவடா, எங்கேயா போய் நல்லா இருக்கட்டும். அப்பாடா சூப்பர் மச்சி. நான் கூட நீ சரக்கு போட்டு என் காதல் புனிதமானது புனிதா ஓடுதுன்னு புலம்புவேன்னு நினைச்சேன். டேய் நம்ம ஸ்டோரியில காதல் கிடையாது, ஒன்லி திருட்டு தான். ஓகேவா? வா. டேய் அது என்னடா அட்ரஸ்? நம்பர் 65 பெருமாள் தெரு, சிவன் நகர். இவ்வளோ பேர் அட்ரஸ் எப்படிடா ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸிடா. நம்பர் 65 பெருமாள் தெரு நீ ஞாபகம் வச்சுக்கோ, சிவன் நகரை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். டேய் பேர்ல எல்லாம் ஐயா கிங்குடா, ஆனா நம்பர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அப்படியா? அப்ப அத சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணு. நம்பர் 65 6 நம்பர் 6க்கு ஆறுமுகம், 5க்கு நமச்சிவாய. ஆக ஆறுமுகம் நமச்சிவாய பெருமாள் தெருன்னு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ மச்சான். அடுத்தது ரொம்ப கஷ்டம், அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? வா போவோம். வா. அது பாரு, வந்துட்டோம். இதான்டா பெருமாள் நகர். போ போ.
இந்த வீடு தானடா? இதான்டா Confirm ஆ? கன்ஃபார்ம். இறங்கு. நீங்கெல்லாம் தான் என்னை தனியா விட்டுட்டு ஊருக்கு போயிட்டீங்கல்ல, அதான் டின்னருக்கு பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏய், இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டானுங்க போல இருக்கு. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், அத்தம் கேட் திறந்து இருக்கடா. வாடா கேட் வழியா போலாம். கொள்ளடிக்கும் போது இப்படிலாம் செவுர்ல ஏறி குச்சதான் த்ரில்லிங்கா இருக்கும். அப்படின்ற எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா போகுது. ஏறா. ஏய், ஏன் செவுரு மேலே ஏறி குதிக்கிறீங்க? கேட் தான் திறந்து கிடக்குதுல்ல, வாங்க. ஓகே. ஏம்மா, வா. நல்ல மனுஷன்டா டேய். என்னப்பா அதிசயமா சீக்கிரமா வந்திருக்கீங்க? சார் வேலைன்னு வந்துட்டா கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான இடத்துக்கு வந்துருவோம் சார். சரி சரி, சீக்கிரமா கொடுங்க. நம்ம எடுக்க தானே வந்திருக்கோம், கொடுங்கன்றோம். சார் கொடுத்துலாம் சார். கொடுத்துலாம். கொஞ்சம் அப்படி திரும்புங்க. என்னது? கொஞ்சம் திரும்புங்க. திரும்புங்களே. கொஞ்சம் திரும்புங்க. வெக்கப்படாம திரும்புங்க சார். திரும்ப. கொஞ்சம் குனிங்க. ஏய், எதுக்கு குனிய சொல்றானுங்க? அப்படி முன்னாடி போங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி. கொஞ்சம் முன்னாடி. என்னடா இது? ஏய், ஓகே சார். என்னடா அப்படியே இருங்க. ஏய், தொல்முடா. ஐயோ, யாரா நீங்க? வர சொல்லிட்டு என்ன கேக்குறான் பாத்தியா அவன்? போடுறான். காலுப்புடா. இல்ல உன. காலுப்புடி. ஏய், போடுறா வாயில. போடு வாயில. இல்ல மைதா மாவு மறக்குறான். போடுறா அவன. சொல்லுங்கண்ணே. என்ன பசுபதி, அந்த பசங்க இன்னும் வராம இருக்கானுங்க. அண்ணா என்னன்னு சொல்றீங்க? நான் அப்பயே அமிச்சேன். இப்படியே போன பிளான் நடக்குமா நடக்காதா? இருங்க கேட்டு சொல்றேன். ஐயோ, ஐயோ. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் என்னடா பண்றீங்க? பிளானை கெடுத்துறீங்க போல இருக்கடா. அண்ணே நம்ம பிளான் பிரகாரம் எல்லாம் பக்காவா தான் போயின்னு இருக்குது. ஆனா இவன் தான் பிளான் படி எங்க பேக்னு சொல்ல மாட்டேங்கிறானே. தேவையெல்லாம் மடி வாங்கிட்டு இருக்கான். திடீர்னு வாழைப்பழம் சாப்பிட்றானே. என்னடா சொல்றீங்க? இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? பெருமாள் நகர் சிவன் தெரு. அட முட்டா பசங்களே. டேய் ஒரு காரியத்தை பண்ண சொன்னா ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா நீங்க? தப்பான அட்ரஸ் போயிருக்கீங்கடா. டேய் பூச்சி, டேய் பூச்சி. சொல்றா. தப்பான அட்ரஸ் வந்துருக்கோம்டா. வேற யாரோட இவன்? தப்பான அட்ரஸ் வந்துட்டோமா? அப்புறம் ஏன்டா இவன் இவ்ளோ கோஆபரேட் பண்ணா? அதான்டா அப்பத்துல இருந்து நானும் கேக்குறேன், யாரா நீங்க? டேய் வந்தது வந்துட்டோம். வீட்ல இருக்கிற பணத்தையாவது அடிச்சுட்டு போயிடும்டா. வா. திருட போறியா? கொன்றுவேன். டேய். வாடா. வாடா பூச்சி. நான் டேய், கேளுடா. வாடா போலாம். சாரி சார். ஏய், அத பிட்சாவது கொடுத்துட்டு போகடா. முட்டா பசங்களா, கேட்டை திறந்துட்டு சொந்த வீட்டுக்கு வர மாதிரி வரீங்க. திருட வந்த மாதிரி ஏறி குதிச்சு வர வேண்டியதானடா. மச்சான், என்னடா இவன் இந்த திட்டு திட்டுறான்? பெருமாள் நகர்ல அந்த ஆள் வீட்டு அட்ரஸ் மாறி போனாலும் எவ்வளவு கோஆபரேட் பண்ணா. இத்தனைக்கும் அந்த ஆள் நம்ம பிளான்லயே இல்ல. டேய் பேசாம அவர் வீட்டுக்கே போயிடலாம். வா. சார், கதவு பூட்டி இருக்கு. நீங்க வந்து திறந்தீங்கன்னா உள்ள வந்துடும். ஏன் வீட்லயே ஏறேன். நான் பணத்தை கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்றேன். முட்டாள் முட்டாள். பைப்பை பிடிச்சு ஏறி மேலே வாங்கலாம். ஓகே சார், குட் ஐடியா. பாத்தியா மச்சான் இந்த ஆள் எப்படி திட்டுறான்னு? நீ வேணா இங்க போ, நான் அங்க போறேன். ரொம்ப நல்ல வேண்டாம். டேய் வாடா. ஃபர்ஸ்ட் பரிசி பாடா டேய். வா 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 வா. ஓகே. வாங்கடா சீக்கிரம் வண்ட சார். பிடிங்க பிடிங்க. டேய் என்னடா வெயிட் பண்றீங்க? அடிக்கிறோம் சார், அடிக்கிறோம். அவசரப்படுறோம். அச்சலா. ஓடுறோம், நல்லா ஓடுறோம். ஏய், மூஞ்சில போடுறா. என்னடா ஆச்சு? எம்மா, வண்டி சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. இன்ஜின் சூடாயிச்சுடா. மச்சான், இன்ஜின் சூடாடுறதுக்கு 1 hour ஆகும். நம்ம போயிட்டு நம்மள சூடேத்தினாதான் மூளை நல்லா ஷார்ப்பா வேலை செய்யும்டா. என்ன செய்றீங்க? பைக்கு சூடாயிட்டான் சார். பையில என்ன? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார். சும்மா சொல்லுங்க. சார் நம்ப மாட்டீங்க, போங்க சார். ஏய், சொல்ல போறியா இல்லையா? உள்ள கோடிக்கணக்கில் பணம் இருக்கு சார்.
எதுக்கு பிபி ஊதுறான்? ஏண்டா எங்களை பார்த்தா உனக்கு கிணப்பாய மாதிரி தெரியுது. இல்ல சார், ஆமா சார். கோடிக்கணக்கில் அந்த பையில. சார் அவனு லூசு பசங்க சார். போங்க சார், வேலையை பார்க்கலாம். ஆமா, இவர் பெரிய சிங்க சூர்யா. டேய், நம்ம கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்காதா? என்னடா பேசுறாம? டேய், பிரச்சனை நம்ம மேல இல்ல மச்சி. இந்த பார், இந்த பேக் மேல பணத்துக்கு ஏத்த மாதிரி கெத்தா ஒரு பேக் வாங்கணும். அக்கட சூடு. டேய், இங்க பாருடா. Come on, let's go. அது ஓகே. பா, அந்த பேக் எவ்வளோ பா? 1000 ரூபாய்க்கு ரெண்டு சார். பா, அந்த 2 பேக் கொடு. தா. நாங்க சார். அடக்கடவுளே, பணம் வச்சு பைய கிழிஞ்சா கூட பரவாயில்ல, குப்பை வச்சு கோணி கிழியுதுங்க. டேய் தம்பி, கோணி கிழிஞ்சதுக்கு எதுவும் ஐடியா கொடுக்க போறானுங்களா? என்ன சார் சொல்றேன், சொல்லுங்க சார். இந்தாப்பா வச்சுக்கோ. சார், அவ்வளோ பெரிய கோணியில் பொறிக்க 50 100 தான் தர்றாங்க. இத்தனோண்டு பையில பொறிக்க என்ன சார் கிடைக்க போகுது? அட சும்மா வச்சுக்கப்பா. ஓ, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணு. பார்க்குறீங்களா? தேங்க்யூ சார். பாவம் மச்சான், நீ கர்ணன்டா. ஏய், 4 பேருக்கு நல்லது செஞ்சா அந்த நன்மை நம்மளுக்கு திருப்பி வரும்னு சிம்பு சொன்னாரா? சிம்புவா சொன்னாரு? அப்போ கரெக்டா இருக்கும். கரெக்டா சொல்லுவாரு. மைண்ட் தானே? பேக்கில் பொறுத்தவரை இது நம்ம பேஷன். கூட்டு குடும்பம் மாதிரி கலகலன்னு இருக்கிற இந்த இடம். This place. So hot. இந்த பாடுறா பூச்சி, குடிக்கலாம் ஆனா போதையாகக்கூடாது, போதையாகலாம் ஆனா மட்டையாகக்கூடாது, மட்டையாகலாம் ஆனா மண்டையை போடக்கூடாது. ஓகே, ஏதோ நாக்குல ஜாம் தட வர மாதிரி லைட்டா குடிச்சிட்டு போயிடணும். அச்சா, ஓகே பூச்சி. ஓகே அண்ணா. சார், மாப்பிள்ள சொல்லிட்டான் லைட்டா தான் குடிக்கணும்ட்டு. குட் பாய். 2 ஃபுல்லு பெப்பர் சிக்கன் வாட்டர் பாட்டில் நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க சீக்கிரம்ண்ணா. ஓகே சார். 2 ஃபுல்லா? லைட்டா. ஏய், நான் என்ன சொன்னேன், நீ என்னடா சொல்ற? லைட்டா நாக்குல. நாக்கிலே பட தூக்கி குச்சிடலாம். மன்னிச்சிடுப்பா, இன்னைக்கு என் கையால எவனும் அடி வாங்க கூடாதுப்பா. ஏய், மூடி சைஸ்ல இருந்துங்கன்னு மூடியில சரக்கு ஊத்தி குச்சினுங்கிற. என்னது மூடி சைஸ்ல மூடிலையா? ஏய், உன்ன மாதிரி சரக்குல கோகோ வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவன் நினைச்சியா? இந்த மாதிரி ராவா மூடில ஊத்தி குடிச்சாதான் ரங்காராட்டத்துல சுத்தின மாதிரி இருக்கும், தெரியுமா? இது பாடுறா பூச்சி, நம்ம எவ்வளோ குடிச்சாலும் பணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பேக் இல்லை, அது என் உயிர் ரொம்ப ஜாஸ்திடா. ஏய் சி, ஏன் வெட்டபிள் படா? ஏன் இந்த இடம் நல்லா தானே இருக்குது, நான் ஏன் போனோம்? ஏன்னா நான் நட்ட, நீ குட்ட. ஏய், நீ யாருன்றது எனக்கு தெரியாது, ஆனா நான் நட்டன்றது எனக்கு தெரியும். மூடின்னு குடிடா. ஏய், இங்க வாடா. சார் வணக்கம் சார். வணக்கம் செல்வா. ஏய் சார், எங்க 2 பேர்ல யாரா நட்ட? இவர் தான் சார் நட்ட. இவன் நட்டன்னா அப்ப நான் யாரா? சார், நீங்க யாருன்னு தெரியாது சார், ஆனா இவர் தான் நட்ட. ஏய், சொல்லினே இருக்கிறேன், திருப்பி திருப்பி அவன் நட்டன்னு சொல்லிங்கிற. அடிங்க சார், அவர் பேரே அதான் சார். ஓ, இவ்வளோ நேரம் அவன் சைஸ சொல்லியா? ஏய் குட்ட நட்ட, நீ எனக்கு சமமா எதிரில் உட்காந்து சரக்கடிக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. ஏஞ்சி டபுள் போ. ஏய், எனக்கு அந்த பிரச்சனை தான்டா. நீ என் முன்னாடி உட்காந்துக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்குது. அச்சு மூஞ்செல்லாம் குழப்பிட போறான். ஏய், அனுப்பல அவனை. அடிங்க. போடா. அவனை பாட்டில் எடுத்து மண்டியை திறந்துருவான், பாத்துக்கோ. இப்போ யார் மண்டியை திறக்கிறோம் பார்க்கலாம். என்னது லைட்டர் சோடு ஆயிட்டா இருக்கா? உன்னை வேண்டிட்டு ஆரம்பிச்சேன். அடிங்க. அம்மா, என்ன ஆச்சுடா? தோயிரு நம்பியார அசோக் இருக்கான் பக்கத்துல. வீரப்பா, எல்லாரையும் கூட்டு வாங்கடா, எனக்கு ஒருத்தன் இங்க நலங்கு வச்சிட்டான்.
எந்த சர்க்கஸ்ல இருந்து அவனுங்களை பிடிச்சிருப்பானுங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? தம்மா துண்டு பல்ப நம்மளே கோடு போட பாக்குது. சீக்கிரம் வாங்கடா. பாருடா பூச்சி, நம்மளுக்கு நம்ம கடமை தான் முக்கியம். அந்த பேக்ல இருக்கிற பணம் தான் என் உயிர். பணம் என்னடா பணம் பணம் பணம்? தண்ணியில போட்டா முழுக போகுது, தீல போட்டா எரிய போகுது, இந்தா இப்படி தூக்கி போட்டா பறக்க போகுது. மறந்துச்சா? ஓகேவா? பாக்குறதுக்கு பேபி மாதிரி இருக்கு. ஏமா அடி வாங்குற? ஹலோ பாண்டி. ஆடாத ஆடாத. நீ ஓகேலமா? ஓகேல பாத்து போ. இது போடு. டேய் குழந்தைங்களா ஒயின்ஷ புலோக பேக் எடுடா. முதல்ல போய் பேக் எடுத்துட்டு வா. போ. நீ போடு, நான் எடுத்துட்டு வரேன். டேய் எங்கடா பேக்? கண்ணு மாதிரி தூக்கிட்டேன்ல. பின்னாடி வர்ற மடையா. ஐயோ குழந்தைங்களா ஒயின்ஷ புலோக. முதல்ல போய் பேக் எடுத்துட்டு வா. போ. நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். போ வரேன். எங்கடா விட்ட பேக்? டேய் பூச்சி எப்படா தெரியும்? வாடா வாடா டேய். இதோட கபாடி. எடுடா பேக். இருக்கா? ஏய் என்னடா குப்பை? என்னடா பணத்தை காணோம். ஏய் பூச்சி. ஐயோ ஏய் பணத்தை காணோம்.